அனைவருக்கும் வணக்கம். சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அடுத்த தமிழக முதல்வர் யார் என்பதை பற்றி தற்போது முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இதை பத்தி தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ண பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கெடுப்பு நாள் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற்றது. இதனை அடுத்து மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாக உள்ளன. இந்த நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் அடுத்த முதல்வர் யார் என்ற அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதன்படி ஆக்சிஸ் மை இந்தியா கருத்து கணிப்பு படி மொத்தம் 234 தொகுதிகளில் திமுக 92 முதல் 110 தொகுதிகளும், அதிமுக 22 முதல் 32 தொகுதிகளும், தவேக 98 முதல் 120 தொகுதிகளும் கைப்பற்றும் என கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. அடுத்ததாக NDTV வெளியிட்டுள்ள கருத்து கணிப்புப்படி திமுக 120 முதல் 140 தொகுதிகளும், அதிமுக 60 முதல் 70 தொகுதிகளும், தவேக 30 முதல் 40 தொகுதிகளும், மற்ற கட்சிகள் 4 தொகுதிகளும் முன்னிலை பெறும் என கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது. அடுத்ததாக புதுச்சேரி மாநிலம் மொத்த இடங்கள் 30 தொகுதிகளில் NR காங்கிரஸ் 16 முதல் 20 தொகுதிகளும், காங்கிரஸ் 6 முதல் 8 தொகுதிகளும், தவேக 2 முதல் 4 தொகுதிகளும், மற்ற கட்சிகள் 1 முதல் 3 தொகுதிகளும் முன்னிலை வகிக்கும் என கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. அடுத்ததாக கேரளா மாநிலம் இந்தியா டுடே வெளியிட்டுள்ள கருத்து கணிப்புப்படி கம்யூனிஸ்ட் 49 முதல் 62 தொகுதிகளும், காங்கிரஸ் 78 முதல் 90 தொகுதிகளும், பாஜக 3 தொகுதிகளும் கைப்பற்றும் என கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. நன்றி, வணக்கம்.